பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்காரு. அவர் தான் ஆட்சி செய்யறாரு. ஏதாவது செஞ்சிருக்காரா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? வந்து எட்டி பார்த்தாரா? இந்த 10 வருஷத்துல எத்தனை வாட்டி வந்திருப்பாரு? இப்ப வராரு. இப்ப தேர்தல் வந்துருச்சுன்னா சுத்தி சுத்தி வராரு. தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வராரு. நான் அவர்கிட்ட சவால் விட்டேன், நீங்க அடுத்த 20 நாள் இங்கே வந்து தங்குங்க, தமிழ்நாட்டிலே வந்து தங்குங்க. உங்களால ஒரு சீட்ல கூட டெபாசிட் கூட வாங்க முடியாது. நான் சவால் விடுறேன். 2019ஆம் ஆண்டு வந்தாருமா. அப்பவும் தேர்தலுக்காக தான் வந்தாரு, வேற எந்த காரணமும் கிடையாது. தேர்தலுக்காக வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு சொல்லி வந்து ஒரே ஒரு செங்கல், அவரும் நம்முடைய பாதம் தாங்கி பழனிசாமி தலைவர் வந்து அப்படிதான் கூப்பிடுவார். அவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது, அவர் பேர் பாதம் தாங்கி பழனிசாமி. ஏன்னா யார் காலை பார்த்தாலும் விழுந்துருவாரு. ஓபிஎஸ் காலை பார்த்தா ஒரு மாதிரி விழுவாரு, மோடி காலை பார்த்தா படுத்துருவாரு, அமித்ஷா காலை பார்த்தா குட்டிக்கரன் நடிப்பாரு, சசிகலா காலை பார்த்தா என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசுக்கு வச்சுட்டாங்க. அவங்க கிட்ட விலை போயிட்டாங்க. ஏன், என்ன காரணம்? அனைத்து முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது சிபிஐ ரைடு, ஐடி ரைடு, இடி ரைடுன்னு பல வழக்குகளை பதிவு செஞ்சு அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க, அவங்களுடைய அடிமைகளா வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி திமுகவையும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திமுக இதுக்கான பயப்படுமா? நான் சொல்லிட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டோம், இடிக்கும் பயப்பட மாட்டோம். மோடியோட டாடி வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு தந்தை பெரியார் அவர்களும் பேருங்கிறவும் சுயமரியாதை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் அதை பெருமையாக வேற சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? ஆமா, நான் வந்து காலை பிடிச்சிதான் முதலமைச்சரான. இந்தியாவில் இல்லம்மா, உலகத்திலேயே எந்த முதலமைச்சராவது வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருந்தா யாராவது இப்படி சொல்லுவாங்களா? ஒரு முதலமைச்சருக்கு என்ன பெருமை, என்ன சொல்லணும்? மக்கள் எனக்கு வாக்களிச்சாங்க, மக்கள் ஆதரவு பெற்று நான் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரான்னு சொன்னதான் உண்மையான ஒரு முதலமைச்சர். ஆனா இவர் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம ஒத்துக்கிறாரு. ஆமாங்க, நான் ஒன்னும் மக்களை பார்த்து முதலமைச்சர் ஆகல, அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க, அவங்க என்ன மூணாவது மனுஷனா, அவங்க காலை தொட்டு முதலமைச்சர் ஆயிட்டேன். நான் இப்போ சவால் விடுறேன், அவங்க மூணாவது மனுஷன் தானே, உங்களை விட வயசுல பெரியவர் தானே, திருப்பி போய் ஒழுங்க பார்ப்போம். அந்த அம்மா எட்டி ஒரே உதைக்கும். ஏன் தெரியுமா? அந்த அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சர் ஆகி அந்த அம்மா காலே வாரி விட்டாரு. என்ன தெரியுமா கேட்டாரு? யார் இந்த சசிகலா, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குனேன்னு கேட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகிதான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள். இப்போ திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல, ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, அவருக்கு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ல பேர் வச்சிருக்கோம். சரியா? இனிமே நீங்க அவர் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன். இனிமே நீங்க அத்தனை பேரும் அந்த பேரை சொல்லி தான் கூப்பிடணும். இதுதான், இதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நான் சொல்றேன். இனிமே திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. அவர் பேர் என்ன? ஒன்றிய பிரதமர் திரு 29 பைசா, மிஸ்டர் 29 பைசா. இதுக்கு என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். ஏன் அவரை 29 பைசான்னு கூப்பிடுறேங்கிறதே அவர் சொல்றேன். அப்பதான் அவர் மண்டைக்கு உரைக்கும். அடுத்த வாட்டி வருவாரு, இப்ப திருப்பி வராரு, பிரச்சாரத்துக்கு வராரு. அப்ப சொல்லுங்க, 29 பைசா வாழ்க, 29 பைசா எங்க, 29 பைசா எங்கன்னு கேளுங்க. ஏன்னு சொல்லிடுறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஜிஎஸ்டி வரி மூலமா நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் 1 ரூபா கட்டுறோமா, ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா கொடுக்குறோம். ஆனா நமக்கு திருப்பி அவர் எவ்வளவு தெரியுமா தராரு? ஒன்றிய பிரதமர் வெறும் 29 பைசா. ஆனா மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தூக்கி தூக்கி வாரி வாரி கொடுக்கிறாரு. தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிக்கிறார். இப்போ இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை சொன்னல, இங்க அடிக்கல் நாட்டி 5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் வச்சது ஒரே ஒரு செங்கல் தான், வச்சது ஒரு செங்கல். இதான் அந்த செங்கல். மதுரையில திரு 29 பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் போய் வச்ச ஒரே செங்கல் இதுதான். அந்த செங்கலையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ செங்கலை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் செங்கலை நான் பத்திரமா வச்சுப்பேன், நான் செங்கலை திருப்பி தர மாட்டேன்.
இதுக்கப்புறமா 5 மாநிலங்கள்ல 2019க்கு பிறகு 5 மாநிலங்கள்ல பாஜக ஆளுகின்ற 5 மாநிலங்கள்ல இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு முழுசா மருத்துவமனை கட்டப்பட்டு அத்தனை மருத்துவமனையும் செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னார், கலைஞர் நூற்றாண்டு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சைதாப்பேட்டையில திறக்க போறேன்னு சொன்னார். 1 வருஷத்துல கட்டி முடிப்பேனாரு. 9 மாசத்துல கட்டி முடிச்சு கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையை கட்டினவர் நம்முடைய தலைவர் அவர்கள். தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒன்னத்தையும் அந்த காலத்திற்கு முன்பே செஞ்சு முடிச்சவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அதே மாதிரி இந்த நம்முடைய உரிமைகள்லாம் மீட்கணுமா? கல்வி உரிமை, மொழி உரிமை பத்தி சொல்றேன். அதாவது அவர் 29 வயசா இருக்காருல்ல, தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா யாருக்குமே புரியாத மாதிரி திருக்குறள் பேசுவாரு. அவருக்கும் புரியாது, எழுதி கொடுத்ததை பேசிடுவாரு. அவருக்கு அர்த்தமும் புரியாது. பேசிட்டு அவர் தமிழ் அதாவது அவர் போன முறை வந்து ஐயோ தமிழ் நான் கத்துக்கலையே அப்படின்னு ரொம்ப ஆதங்கெல்லாம் பட்டாரு. நாம நினைச்சுக்கணும், ஐயோ நல்ல வேலை நீ தமிழ் கத்துக்கல அப்படின்னு. அவரு இந்த 5 வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்கு எவ்வளவு தெரியுமா ஒதுக்கி இருக்காரு நிதி ஒதுக்கீடு? தமிழ் வளர்ச்சி, தமிழ் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்காரு தெரியுமா? 1 ரூபா கூட ஒதுக்கல. ஆனா ஹிந்தியும் யாருமே பேசாத சமஸ்கிருத மொழிக்கு இந்த 5 வருஷத்துல மட்டும் 1500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ஹிந்தி வளர்ச்சி, ஹிந்தி மொழி ஆராய்ச்சி, சமஸ்கிருத மொழி வளர்ச்சி, சமஸ்கிருத மொழி ஆராய்ச்சிக்கு 1500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா தமிழ் வளர்ச்சிக்கு இது வரைக்கும் 1 ரூபா கூட ஒதுக்கல. சென்ற டிசம்பர் மாசம் உங்களுக்கு தெரியும், சென்னையே தத்தளிச்சது. மிக்ஜாம் புயல் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி இங்கெல்லாம் மழை பெஞ்சது. பிக்ஜாம் புயல் 1 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சது. ஆனா நம்மலாம் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டோமா? முதலமைச்சர் களத்துல நின்னாரு. இங்க இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் களத்துல நின்னாங்க. அவங்க தொகுதியில, அவங்க பகுதியில நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய மேயர் அவர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகள், கவுன்சிலர்கள் அத்தனை பேரும் களத்துல நின்னாங்க. சில கவுன்சிலர்கள் வர முடியல, ஏன்னா அவங்க வீட்டுல தண்ணி நின்று இருந்துச்சு. ஆனா அனைவரும் களத்துல நின்று மக்கள் பணி ஆட்டினோம். அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் அனைவரும் வீட்டுக்கே போல. நான் 3 நாள் வீட்டுக்கே போகவே இல்லை, தூங்கவே இல்லை. 10 நாள் போய் தூத்துக்குடியில போய் தங்கியிருந்தேன். தூத்துக்குடி, திருநெல்வேலியில 10 நாள் தங்கியிருந்தேன். ஆனா திரு மோடி அவருக்கு வந்து பார்த்தாரா? மிக்ஜாம் புயல் அப்ப வந்தாரா? வந்து பார்க்கல. ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க வந்து இங்க என்ன வந்து பார்த்துட்டு என்ன பண்ண சொல்லிட்டு போனாங்க, நாங்க கொடுக்குறோம், காசு கொடுக்குறோம், கோயில் தட்டுல காசு போடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க, உண்டியல்ல காசு போடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. இது மட்டும்தான் அவங்க பண்ணது. இது வரைக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்னையில பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும், அத்தனை குடும்பத்திற்கும் 6000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா ஜனவரி மாசம் மட்டும் சென்னையில இருக்கக்கூடிய மக்களுக்கு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மக்களுக்கு வெள்ள நிவாரணம் 6000, அதன் பிறகு மகளிர் உரிமை தொகை 1000, அதுக்கப்புறம் 1000, மாசம் 8000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். இதுல ஒன்றிய அரசு, தமிழ்நாட்டு அரசுக்கு, நம்முடைய தலைவருடைய அரசுக்கு 1 பைசா கூட கொடுக்கல. 1 பைசா கூட கொடுக்காம நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் யார் உண்மையா தட்டி கேட்கணும்? எதிர்கட்சி தலைவர் தானே தட்டி கேட்கணும். தட்டி கேட்கிறாரா? கேட்கறது இல்லை. அதாவது நான் எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் வரல அப்படின்னு கேட்கிறேன். ஒன்றிய பாஜக அரசை கேள்வி கேட்கிறேன். ஏங்க வரல, எப்ப வரும், எப்ப கொண்டு வருவீங்க எய்ம்ஸ் மருத்துவமனை? நான் ஒன்றிய அரசை கேட்டா யாருக்கு கோவம் வருது? பாதம் தாங்கிக்கு கோவம் வருது. ஏன்? கள்ளக்காதல். 9 வருஷமா ஆட்சியில கூட்டணியில் இருந்துகிட்டு சிஏவை கொண்டு வந்தது நீங்க தான், நீட் தேர்வை கொண்டு வந்தது நீங்க, எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வராம பண்ணது நீங்க தான். இப்படி அனைத்து தமிழ்நாட்டு மக்களுடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக கிட்ட அடகு வச்சுட்டு இன்னைக்கு சென்னையில மேம்பாலங்கள் உங்களுக்கு தெரியும். கழக ஆட்சியில சென்னையில கிட்டத்தட்ட 30 மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. அதிமுக ஆட்சியில நான் சவால் விடுறேன், இது வரைக்கும் ஒரு பாலமாவது கட்டியிருக்காங்களா? அதிமுக ஆட்சியில. இது வரைக்கும் திமுக ஆட்சியில சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 30 பாலங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதே போல 1996 2001 கலைஞர் ஆட்சியில 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 14 மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. 2006 2011 கழக ஆட்சியில 135 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 7 மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. நம்முடைய திராவிட மாடல் அரசு தற்பொழுது
700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு மேம்பால பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதெல்லாம் சென்னைக்கு திமுக செஞ்சிருக்க சாதனைகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா மேம்பாலம், அண்ணா ஃப்ளைஓவர் தொடங்கி அத்தனை மேம்பாலங்களும் முத்தமிழ் கலைஞர் ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர்கள் மேயராக இருந்தபோது கட்டப்பட்டவை தான். 1996 முதல் 2001 கழக ஆட்சியின் பொழுது கலைஞர் அவர்களால் சென்னையில் மொத்தம் 114 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 14 மேம்பாலங்கள் கட்டப்பட்டன. இன்னைக்கு பல்வேறு பால பணிகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் திராவிட மாடல் அரசு 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலங்களை கட்டி வருகிறது. இதையெல்லாம் செய்யணும்னா கண்டிப்பாக நீங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து, சென்ற முறை தவற விட்டுட்டோம். சென்ற முறை 40 தொகுதி தமிழ்நாடு புதுச்சேரியில் 39 தொகுதி ஜெயிச்சோம். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற அந்த பெருமையை நமக்கு கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்க தான். இந்த முறை உங்களுக்கு தெரியும், ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள்? எத்தனாவது பிறந்த நாள்? 101வது பிறந்த நாள். 100 முடிஞ்சு 101வது பிறந்த நாள், நூற்றாண்டுல இருக்கும். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. நாம கலைஞருக்கு இதைவிட சிறப்பான ஒரு நல்ல பரிசை தர முடியுமா? 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு நம்முடைய தலைவர் யார பிரதமரா தேர்ந்தெடுக்கிறாரோ, தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யார பிரதமரா தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவரை பிரதமரா உட்கார வைக்கணும்னா நிச்சயமா நீங்க இன்னைக்கு நான் வந்து சென்னையில் இன்னைக்கு மட்டும் தான் சென்னை, இன்னைக்கு சென்னை வட சென்னை, மதியத்துக்கு மேல மத்திய சென்னை, அப்புறம் தென் சென்னை, அப்புறம் நாளைக்கு ஃபுல்லா டெல்டா மாவட்டம் போறேன். 5 நாள் தொடர் பயணம், பிரச்சார பயணத்துக்கு டெல்டா போடுறேன். ஆனா தலைவர் அவர்கள் என்னைக்கு வராங்க? தலைவர் அவர்கள் 16ஆம் தேதியா 17ஆம் தேதி வராங்க. கடைசி நாள் 17ஆம் தேதியோட பிரச்சாரம் முடியுது. உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்குலாம் தெரியும், ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா? நான் தான் அந்த சின்ன ட்ரெய்லர். படத்துக்கு முன்னாடி வர ட்ரெய்லர் நானு. மெயின் பிக்சர் யார் தெரியும்ல? நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இதை விட ஒரு மிகப்பெரிய மாநாடு போல ஒரு கூட்டத்தை நடத்தி, பிரச்சார கூட்டத்தை நடத்தி, உங்ககிட்ட தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி, திரு 29 பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும் நாக்க புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு. அவரும் அடுத்த பிரச்சாரத்துக்கு போயிடுவாரு. அன்னையோட பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. ஆனா அடுத்து இன்னைக்கு 2ஆம் தேதி, நமக்கு இன்னும் 17ஆம் தேதி வரைக்கும் நேரம் இருக்கு. இன்னும் 15 நாள் தான் இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு திரு கலாநிதி வீராசாமி அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா?